எஸ் எரிவான் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக் கேக்குது சார். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் டு ஜாயின் திஸ் செஷன். எப்பயும் போல இங்க இருக்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும் நினைக்கிறேன். நான் யாருமே இங்க புதுசா இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே இங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க தான். எல்லாரும் நிறைய பேசியிருப்போம் நிறையா. ஸோ தேங்க்யூ ஆல் த ஜாயின் திஸ் செஷன். ஈவன் இட்ஸ் அட் ஒர்க்கிங் டே. நீங்கள் உங்களுக்கு பிஸியான ஸ்கெடியூலையும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஆல். So today I plan to take classes regarding the Python. ஓகேங்களா? ஸோ பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணல அந்த போஸ்ட்டில். பட் டுடே பிளான் இஸ் டு டேக் டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான். டேட்டா சயின்ஸ்னால் என்ன ஏது, வாட் இஸ் பைத்தான், இன்னைக்கு எல்லாமே அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வி ஹேவ் ஹியர். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் பைத்தான் அண்ட் டேட்டா சயின்ஸ் டீட்டெயிலி டுடே. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு எப்பவும் போல் இன்ட்ராக்ஷன் செஷனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே கேள்வி கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது இருந்தால் தான் நிறைய கற்றுக்க முடியும் நம்மளால. கேள்வி கேட்டால் கற்றுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அண்ட் ஆஸ் யூஷுவல் தான், ஐ திங்க் செல்ஃப் இன்ட்ரோ இன்னைக்கு என்னை பற்றி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடிக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் முக்கால்வாசி பேருக்கு. இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் மீ, ஸோ நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட பற்றி ஏதாவது. அதுபோல் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் லெட் மீ எக்ஸ்பிளைன் த ஃபியூ திங்ஸ். எதுக்கு இந்த டெமோ கிளாஸ் அப்படிங்கிற பர்பஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பர்பஸோட நம்ம வந்துட்டு பண்ணாதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ பர்பஸ் வந்துட்டு என்னன்னா, டு ஸ்டார்ட் சம் பெய்டு கிளாஸ். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஒரு இந்த செஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 5 to 6 ஒரு 7 days இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான ஒரு டெமோ கிளாஸ் தான் இது. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அந்த டெமோ கிளாஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, என்ன இதில் இருக்குது, உங்களுக்கு என்ன படித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ் தான் இது. ஸோ இது மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து. லைக் இன்னைக்கு பைத்தான் பார்க்குறோம், நாளைக்கு லினக்ஸ், அதுக்கான எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிற அவர் வந்துட்டு கிளாஸ் எடுப்பார். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேட்லேப்ல 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு பிசிபி டிசைனிங் இருக்குது, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அண்டு ஆர்டாஸ் இருக்குது. எல்லாம் ஒன்றா பைப் லைனிங் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ ஒன்றா டெமோ கிளாஸ் எடுப்போம். அதுக்கான கிளாஸஸ் நீங்கள் போய் வேணுங்கிறவங்க அதை எடுத்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதான் அதுக்கான பிளானிங். அண்ட் வி ஆல்சோ பிளானிங் டு டூ சம் வெப்சைட்ஸ் ஆல்சோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட்ஸில் வந்துட்டு லாகின் பண்ணி அங்கே போய் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே பிளானிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே இட்ஸ் கோயிங் வெல். ஸோ தட்ஸ் இட் அபவுட் அவர் அகாடமி அண்ட் அபவுட் மை செல்ஃப். தட்ஸ் இட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா செஷன் நம்ம இன்னைக்கு? ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, thank you, Ali. So, Julie, ma'am? Hi, Yes, sir. Hi, everyone. yes, over to you. நீங்க ஆரம்பிக்கலாம். Okay, sir. I'm Julie John. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம பைத்தான் பேஸஸும், பைத்தான் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் மெயினாக எல்லாருமே இப்போது அகெயின் அண்ட் அகெயின் காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மெயினான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பைத்தான் வந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா பைத்தான் வந்து சிம்பிளாக இருக்கும். அதாவது அவங்க சொல்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பைத்தான்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக நல்லா கொஞ்சம் ஜோவியலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கவும் முடியும். உங்ககிட்டேருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் நீங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா இங்கே நாலேஜ் நம்ம மெயினாக கெயின் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ். செகண்ட் திங், இப்போ வந்து நம்ம படிக்கிறது பைத்தான் பேசிஸ் வச்சு இப்போது ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்த வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் பைத்தான் அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம், அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் நிறைய பேருக்கு உங்களுக்குலாம் கேள்வி இருக்கும். ஸோ ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மிஷின் ஆட்டோமேட்டடாக நம்மளுக்கு வந்து ஒன்று ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஏஐ டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஏஐ டூல்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போது நம்மளுடைய வேலை வந்து குறைஞ்சிருமா? ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேசலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம்.
அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து படிப்போம். சேம் டே ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் பைத்தானில் எப்படி சிம்பிளராக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, பைத்தான் இஸ் ஈஸி லாங்குவேஜ் சொல்கிறாங்கல்ல, எதனால் அது ஈஸியாக வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, செஷனுக்குள்ளே போயிடலாமா சார்? போகலாம். ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து இன்ட்ராக்டிவாகவே போயிட்டுருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லையா. ஸோ பைத்தான் லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம இதுக்கு படிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேர் நீங்கள் சொல்லுங்கள், பைத்தான் அப்படின்னா என்ன, ஒரு அந்த அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சொல்லி இது பண்ணணும் இல்லையா, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஓகே. என்னன்னா பைத்தான் சி லாங்குவேஜ் மாதிரி அது ஒரு அதோட அப்கிரேட் வெர்ஷனா இருக்கலாம். சூப்பர் சார். எப்படி சி லாங்குவேஜ் இருந்ததோ அது அப்கிரேட் வெர்ஷனா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பைத்தான் வந்து நீங்கள் வந்து சி லாங்குவேஜும் இது வந்து பைத்தானும் வந்து அது கம்பேரிசன் மாதிரி நீங்கள் சொல்கிறது ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பைத்தான் லாங்குவேஜ் வந்து அது தனி, அதாவது சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது மெயினான விஷயம், ஸ்டார்டிங் கம்பைலர்னால் என்ன, இன்டர்பிரட்டர்னால் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாத பட்சத்தில் நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கம்பைலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க, அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேக்குக்கு போகிறோம்னா அது பேர் கம்பைலர். இன்டர்பிரட்டர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதும்போது பக்கத்துலேயே ஒரு ஸ்டாஃப் நிற்கிறாங்க, ஒரு லைனாக செக் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் எழுதும் போது லைன் பை லைனாக செக் பண்ணிட்டு வராங்கன்னா அதுதான் இன்டர்பிரட்டர். ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு எக்ஸாமே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஃபுல்லாக எக்ஸாம் ஹாலில் நம்ம எழுதி முடிச்சுட்டு அப்புறமா மேம் கிட்ட போய் கரெக்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அது பேர் கம்பைலர். அதுவே லைன் பை லைனாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க, நீங்கள் லைன் பை லைனாக படிக்கிறாங்க, நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா அது பேர் இன்டர்பிரட்டர். இதில் சி லாங்குவேஜ் வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னா கம்பைலர் கேட்டகரியே சேர்ந்தது. அதாவது நீங்கள் ஃபுல்லாக ப்ரோக்ராம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு எரர்ஸ் காட்டும். அந்த எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுவோம், நம்ம அழகாக நம்ம ரன் பண்ணி வச்சுருவோம். இதுவே பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது வந்து யாருன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜை காட்டுது. அது என்னென்னா லைன் பை லைன் உங்களுக்கு கோடிங் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போதைக்குமே உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும், லைன் பை லைன் கோடிங் நடக்கும். இதுதான் சார் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். வெல் செட் சார். நீங்கள் அது சி ப்ரோக்ராம் சொன்னீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 3 வகையாக இருக்கும். ஒன்று வந்து லோ லாங்குவேஜ். லோ லாங்குவேஜ்னால் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, பிட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், 0s and 1s. ஸோ அந்த பைனரி கோடுன்னு நம்ம அதை சொல்லுவோம். அதுதான் மிஷின் லாங்குவேஜ். மிஷின் இங்கே என்ன தான் ஒரு கோடிங் கொடுத்திருந்தாலும், இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கோடிங் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக தான் அதை எடுத்துக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் டைப் பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டர் எதுவாக எடுத்துக்கோன்னா 0s and 1s, அதாவது பைனரிஸாக தான் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதுதான் இட் கம்ஸ் அண்டர் லோ லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ். இந்த சி ப்ரோக்ராமிங், C++, அவங்கெல்லாம் யார்கிட்ட வருவாங்கன்னா மீடியம் லெவல் லாங்குவேஜ், அதாவது மிடில் லாங்குவேஜ் கிட்ட வருவாங்க. ஹை லாங்குவேஜில் யார் வருவாங்கன்னா நம்ம பைத்தான் வருவாங்க. ஸோ இதுதான் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு மிஷின் கூட இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் போகிறீங்க, ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போகும்போது நீங்கள் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க லாங்குவேஜுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. பைத்தான் ப்ரோக்ராம், எனி ஆஃப் த ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறது, அது மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச பைனரி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும், 0s and 1s கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிடும். ஸோ இதுதான் சார். இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பைத்தான் எதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ பைத்தான் போகிறாங்க இல்லையா. ஸோ பைத்தான் எதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸி.
ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கம்பைலர் நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இன்டர்பிரிட்டர் நம்ம பைத்தானுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டர் இருக்கும். இப்படி நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ரன் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா, இப்போது ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் ஒன்றுமே அதிகமாக நம்ம யூஸே பண்ணல, ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த டபுள் கோட்ஸ் கூட நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இங்கே வந்து உங்களுக்கு கோட் எக்ஸிக்யூஷன் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சிம்பிளர் லாங்குவேஜ், ஈஸியாக ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து டக்குன்னு அதை லைன் பை லைனாக அது இது பண்ணி உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸி டு லேர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரீடபிள் சின்டாக்ஸ். நம்மளுக்கு இங்கிலீஷில் இது இருக்குனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேர்ல்டு வைடில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம மெயினாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்டாக்ஸ் இருக்கு இல்லையா, சின்டாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக பைத்தானில் இப்போ நான் பிரிண்ட் யூஸ் பண்ணேன், பிரிண்ட்டில் வந்து நான் கேபிட்டல் போடாமல் ஸ்மால் போட்டேன், ஸ்மால் பிரிண்ட் போட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் ஒரு கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். வேரியபிள்ஸ்னால் ஏதாவது ஐடியா இருக்குங்களா? சரி சார். ஸோ வேரியபிள் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து வேரியபிள் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு கலர் பால்ஸ், ஓகேங்களா, ஒரு 5 கலர்ஸ், ரெட்டு, பிளாக்கு, ப்ளூவு, ஒயிட்டு, க்ரீனு, ஒரு 5 டைப் ஆஃப் பால்ஸ் வந்து நான் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 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 பேக்கில் இருக்கிற பால்ஸ் எல்லாமே நான் இப்போ தனித்தனியாக பிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ரெட் பால்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் பால்ஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து ஒரு பாக்ஸ்குள்ளே போடுவோம். அப்புறம் ஒயிட் பால்ஸ்னால் ஒயிட் பால்ஸ் எல்லாம் தனியாக பிரித்து ஒரு பேக்கில் போடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஒரு பேக் ஃபுல்லாக இருக்கிற என்ன இருக்கும் அப்படின்னா, நம்பர் இருக்கு இல்லையா, 1 2 3 ஜீரோஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இன்டீஜர்னா என்னென்னா நம்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா டைப்பில் வரும். ஸோ இப்போது இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். என்னென்ன டேட்டா டைப்ஸ்னால் இன்டீஜர், அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நார்மலாக சொல்கிறேன், இப்போ வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போயிட்டு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பேர் தான் வேரியபிள். ஸோ வேரியபிள் இன் சென்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கோடிங்கோட உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஜஸ்ட்டு a is equal to 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, b is equal to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்தது சாரி மேம், ஹலோ, சின்ன விஷயம் மேம். ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஆன்லைன் டூல் இது, ஓகே. மேபி அவங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். இது programmist.com ஒரு ஆன்லைன் டூல் இது, ஓகேங்களா. பைத்தான் கோடிங்கை நீங்கள் சாஃப்ட்வேரில் செஞ்சு பார்த்துக்கலாம், பட் இது ஆன்லைனில் நீங்கள் செஞ்சு பார்த்து பழகிக்கலாம் நீங்கள் பைத்தான். எல்லாரும் கிளியர் இல்லைங்களா அது? ஓகேங்களா. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக மேம் இப்போ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்குன்ற ஆன்லைனே போட்டு காட்டிடுறாங்க. அதுக்கான நேம் programmist.com இதுதான், ஓகேங்களா. மேபி புதுசாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லி விரும்புகிறேன். தட்ஸ் இட். சாரி மேம், சாரி ஃபார் இன்டர். நீங்கள் ஆரம்பிக்கலாம். எஸ் நோ இஷ்யூ சார், நோ இஷ்யூ சார். இப்போ நீங்கள் நார்மலாக பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் இல்லைன்னா பைத்தான் ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் ப்ரோக்ராம் சைட் வரும். இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்புட்ஸ் கொடுப்பீங்க, உங்களுக்கு அவுட்புட் அப்படியே தென் நீங்கள் பார்த்து
சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அனகொண்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பைத்தானுடைய ஓகேங்களா, நான் 5ன்னு கொடுத்தேன். ஸோ ஒரு வேரியபிளை நான் அதுக்கு ஏக்கு வந்து ஏ உடைய வேல்யூ வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன், பி உடைய வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல print b அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணேன்னா ஸோ எனக்கு 15 பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸை வந்து நான் ஒரு இடத்துல வந்து இந்த ரெட் பால் இந்த இடத்துல இருக்கணும், இந்த பிளாக் பால் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஏக்கு ஒரு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துறேன். ஸோ அது ஒரு வேரியபிள். இப்போ ஏ உடைய வேரியபிள் வந்து 5 வந்து என்னவா இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்பர் வந்து இன்டீஜரில் வரும். பி வந்து 10. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இங்கே பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு என்ன நான் ரன் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும்னா, ஏ உடைய வேல்யூவும் பி உடைய வேல்யூவும் எடுத்து நம்மளுக்கு என்னன்னா பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 15 ஆன்சர் வந்துடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ் வந்து ஒரு பிளாக் நம்ம எல்லாமே நம்மளுக்கு எல்லா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லா டேட்டா டைப் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. டேட்டா டைப்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்னு சொல்கிறோம். இன்ட் அப்படின்னா என்னன்னா இன்டீஜர்னா நம்பர்ஸ். நீங்கள் நார்மலாக இன்டீஜர்னா நம்ம என்னென்னு எடுத்துப்போம், நம்பரில் 1 2 3 4 எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் இன்டீஜர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஸ்க்ரீன் ஹேங் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் திருப்பியும் ஷேர் இல்லை ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன். ஷேர் பண்ணா தெரியும். எஸ் எஸ். இப்போ தெரியுதா சார்? ஓகே. ஸ்க்ரீன் இன்னும் வரல. தெரியுதா? இல்லை இன்னும் வரல. தெரியல. வரலாம். நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம் இருக்கு. நான் திருப்பி ஒரு வாட்டி ஷேர் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க. இல்லை மேடம், கொஞ்சம் டிலே வருது நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேம். வெயிட் பண்ணலாம். ஒரு இருங்க மேம். யா வந்துருச்சு. ஃபைன் ஃபைன். எஸ் கோ அஹெட் மேம். கோ அஹெட். டேட்டா டைப் வருதா சார்? வந்து அது மேபி லேட்டா வருது. நெட்வொர்க் இஷ்யூனால லேட்டா வருது. சாரி சார். அதுதான். சரி சார். இப்போ வந்து நம்ம பார்ப்போம் டேட்டா டைப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் சார். டேட்டா டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ டேட்டா டைப்னா நம்ம எவ்வளோ டேட்டாஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்னா இன்டீஜர். அது வந்து நம்பர்ஸை குறிக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படி பேருனா அது பேர் இன்டீஜர். அடுத்தது ஃப்ளோட் அப்படின்னா என்ன இருக்குன்னா டெசிமல் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ளோட் அப்படின்னா உங்களுக்கு டபுள்னு ஒரு வரும். 2 டைப் இருக்குது. ஃப்ளோட் ஒன்று இருக்குது, டபுள்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோட் இன் அ சென்ஸ் பாயிண்ட் வேல்யூ. இப்போது 1.1 1.2 அதெல்லாம் எது குறிக்குதுன்னா ஃப்ளோட்டு. அதுக்கப்புறம் டபுள்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 புள்ளி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கேஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்கள் கேஷ் எல்லாம் என்ன 101 ரூபாய் புள்ளி 25 பைசா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ 2, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2
நம்பர்ஸ் வருதுன்னா அது எதை குறிக்குதுன்னா டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங்னா நம்ம நேம் சார். நம்ம நேம் இருக்கு இல்லையா, நம்ம நேம் எல்லாம் எதுனா கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்பபெட் அதாவது ஏபிசிடி அந்த ஃபுல்லாவே எதுனா ஸ்ட்ரிங், இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் பூலியன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதானே நம்ம பூலியன் சொல்லுவோம். ஸோ பூலியன். அப்புறம் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் இன் சென்ஸ் வந்து நம்ம சேம் அரே, அந்த அரே வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து அரே ஒருத்தவங்க வருவாங்க அங்கே லிஸ்ட்டில் வந்து வருவாங்க. அது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போது நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன இது கேட்குறேன், நீங்கள் அது எந்த டேட்டா டைப்பில் வருது அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ 5. இன்டிஜர். சரி சார், ஓகே. ஜூலி. ஸ்ட்ரிங்கு. ஓகே. எஸ் கைஸ், எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அலி மட்டும் தான் கவனிக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. கேள்வி கேளுங்க தெரியாட்டியுமே, அப்பதான் நீங்க கத்துப்பீங்க. ஸோ ப்ளீஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எஸ் எஸ். நீங்கள் நார்மலாக இப்போது பைத்தான் பற்றி படிக்கும்போது நீங்கள்லாம் பேசுனீங்க, நீங்கள்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக போகும். இல்லைன்னா வந்து சார் நான் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும். அது அது அப்படி இல்லை சார். பைத்தால கூட தெரியாம இருக்கிறது நான் ஒருத்தன் தான். இல்ல அப்படிலாம் இல்ல, மற்றவங்களாம் தெரிஞ்சிருக்கு சார். இல்ல அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா இது பேசிக்ஸ் தான். இது கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே சார். ஸோ 2.53. டபுள். ஓகே. சரி சார், ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, பூலியன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சேம் லிஸ்ட்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சேம் டைப் ஆஃப் டேட்டா டைப் அது வந்து அரேஸ்குள்ளே வரும். அரேல வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் வரும். இப்போ வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க டேட்டாவை அப்படின்னா அது லிஸ்ட்டில் வரும். இப்போ மல்லிகை சாமான் லிஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு இந்த மல்லிகை சாமான் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைனாக இது ஃபஸ்ட்டு வாங்கணும், அதை ஃபஸ்ட்டு வாங்கணும், இதை ஃபஸ்ட்டு வாங்கணும்னு எழுதிட்டே இருப்போம். ஸோ நடுவில் அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு பா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட்டில் அடுத்ததில் ஆட் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டுனா அதுதான், ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு 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 டைப் ஆஃப் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அரே ஒரு ஒரு ஃபுல் டேட்டா டைப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் லிஸ்ட்டுனா இதுதான் விஷயம் லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ வந்து டைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம பார்ப்போம். இது என்ன விஷயம் அப்படின்னா, சாரி, ஓகே, நீங்க ஸோ இப்போ 2.53 சொன்னீங்க. ஹலோ, பேசலாம். 2.53 தான் சொல்லுங்க மேடம். 2.53 நம்ம சொல்ல 2.53 சார், தேங்க்யூ. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 2.53 சொல்லக்கூடாது. சரி சார், ஓகே, 2.53 சார். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னொன்று வந்து இப்போ டேட்டா டைப் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது நான் A is equal to 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேங்க சார், ஓகேவா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது என்ன, இட் கம்ஸ் அண்டர் வாட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்க, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா print இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் இன்ட் அப்படின்னு காட்டிடுவோம் சார். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா A is equal to 5 அப்படின்னு ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன டேட்டா டைப், இட் கம்ஸ் அண்டர் வாட் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த டைப்புன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்க, A is equal to இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கொடுக்குறேன்.
One second. மேம் அங்க எச்எம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஹலோ சார் ஹலோ சொல்லுங்க சார். அது நீங்க போட்டது கரெக்டு தான் மேம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. டபுள் கோட்ஸ் நீங்க போட மறந்துட்டீங்க, அதனால தான் ஒர்க் ஆகல. டபுள் அது கோட்ஸ் ஒரே போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆயிரும். அது அது நீங்க எச்எம்ன்றது டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஆமா ஆமா சார். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ரன் பண்ணுங்க. ஏங்க ஒன்னு டபுள் கோட் போடலாம், இல்ல ரெண்டு பக்கம் சிங்கிள் கோட் போடலாம் அப்படிங்களா? இல்ல இல்ல, இது ஆமா சார். பைத்தான்ல இது டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல, பைத்தான்ல இது பைத்தான்ல கோட் நம்ம வேணாலும் டபுள் போடலாம், இது கோட்ஸ் டபுள் கோட் தான். இல்ல இல்ல, சி கோடிங்ல தான் டபுள் கோட்ஸ் போடுறது, சிங்கிள் கோட்ஸ் போட டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பைத்தான்ல வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டாலும் இட் ஷுட் ஒர்க். ஐ திங்க் டிஃபரன்ஸ் காட்டக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ் போட்டு பாருங்க. போட்டா சிங்கிள் கோட் ரெண்டு பக்கம் போடணும், இல்லன்னா டபுள் கோட் ஆமா ரெண்டு பக்கம் போடணும். ஆமா ஆமா ஆமா. ஆமா, அது ஈக்குவலா இருக்கணும் உங்களுக்கு. சிங்கிள் கோட்ஸ் ஒர்க் ஆகும். சிங்கிள் கோட்ஸ் போட்டு ஒரு டீப் காட்டு. எஸ் சார். சிங்கிள்ஸ் அண்ட் டபுள் ஒர்க் ஆகும் சார். யா கரெக்ட், யூ ரைட். ஓகே. ஸோ இதுதான் சார். இப்போ வந்து இந்த டேட்டா டைப் வந்து இந்த டைப் எதுக்கு, இந்த டைப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பூலியன் அதெல்லாம் இருக்குது இல்லையா, கண்டிஷன்ஸ் வச்சு. கண்டிஷன்ஸ் அப்படின்னா இஃப் கண்டிஷன், ஃபார் கண்டிஷன், வைல் கண்டிஷன், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஆனால் ஜஸ்ட் இது இஃப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் நான் இந்த இடத்துக்கு நான் போகிறதா இருந்தால் இங்கே, அதாவது இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி இஃப், ஃபாரு, வைல் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா லூப் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வரும். லூப்பிங் அப்படின்னா கான்செப்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியல, நான் அதை சொல்கிறேன். லூப்பிங் கான்செப்ட் என்ன சென்ஸ் என்னன்னா, நீங்கள் மாநாடு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாரும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் என்னென்னா அகெயின் அண்ட் அகெயின் ஒரே இதுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கண்டிஷன் வந்து அது கரெக்டாக இதாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஸோ இதுதான் லூப்பிங் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய இதில் பொறுத்த வரைக்கும் இஃப், ஃபாரு, வைலு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வந்து மெயினாக வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போது பைத்தான் வந்து எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். பைத்தான் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ்க்கு வந்து இந்த பைத்தான் பிளஸ் ஆர்டாஸ் கம்பைன்டு வந்து யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். எனி ஐடியா வேற எதுலையாவது யூஸ் பண்ணுறது தெரியுமா? மிஷின் லேர்னிங் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நான்
ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பைத்தான் நீங்கள் கூட நம்ம யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய டே டு டே லைஃப் இருக்குல்ல, நம்ம தினைக்குமே ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம ஹரிஷ் சார் வந்து நம்மளுக்கு வந்து தினைக்கும் மெசேஜ் போடுறாருல. ஸோ அவர் எதில் போடுறாரு மெசேஜ், எதில் அனுப்புகிறாரு மெசேஜ்? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க சார். பைத்தான் யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போது எல்லாரும் வந்து ஆட்டோ புக் பண்ணி போவீங்க, எதில் ஆட்டோ? ஓலா, ஊபர் அந்த மாதிரியான. ஸோ ஓலா, ஊபர் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சீரீஸ் பார்ப்பீங்க, மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. மூவிஸ் எல்லாம் எதில் பார்ப்பீங்க, என்னென்ன இது இருக்குது? அதாவது அப்பார்ட் ஃப்ரம் இது நம்ம நார்மலாக நெட்ஃப்ளிக்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் பைத்தானை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ மெயினாக அந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மிஷின் லேர்னிங், ரெக்ரெஷன் டெக்னிக்கு, லாஜிக்கல் ரெக்ரெஷனு, ஸோ அந்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஏஐன்ற சென்ஸ் வந்து இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம கொஞ்சம் டேட்டா சயின்ஸ்குள்ளே லைட்டாக அப்படி உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போது என்ன ஏஐயில் வந்து 2 டைப் ஆஃப் ஏஐ இருக்குது. ஏஐனா என்னன்னு தெரியுமா? ஏஐனா என்னன்னு சொல்லுங்களேன். இந்த செஷனில் இப்போத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக நம்ம போவோம். ஸோ ஏஐனா என்னன்னு சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ரிவேஷன் இல்லை சார், ஜஸ்ட் அப்படின்னா என்னவா இருக்கும், ஏஐனா என்னவா இருக்கும்? நமக்கான அசிஸ்டன்ஸ் மாதிரி. ஓகே, அசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம கரெக்ட் சூப்பர் சார். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அது அசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம ஏஐ இப்போ எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, ஏஐ வந்துருச்சு, ஸோ அதனால வந்து உலகமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஷினை நோக்கி தான் ஓடுது, நம்மெல்லாம் வந்து நம்மளுக்கு வேலையெல்லாம் கண்டிப்பாக வந்து கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஏஐயில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ஏஐ யார் தெரியுமா? நம்ம தினைக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு லெட்டரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் எழுதுறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்போம் சொல்லுங்க? சாட் ஜிபிடி அந்த மாதிரியா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்ட்ராங் ஏஐ கம்ஸ் வந்து சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி எல்லாம் ஸ்ட்ராங் ஏஐ கிட்ட வரும் சார். ஸோ ஏன்னா அங்கே வந்து ஜென் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜென்ரேஷன் நம்ம இப்போ அந்த சாட் ஜிபிடி இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ராங் ஏஐ. இதுவே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பண்ணுது உங்களுக்கு, சாட் ஜிபிடியில் நீங்கள் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம், லெட்டர்ஸ் ரெடி பண்ணலாம், இமேஜ் க்ரியேட் பண்ணலாம், வீடியோஸ் நிறைய எல்லாமே பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால தான் அது இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ராங் ஏஐ. வீக் ஏஐனா எதாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. ஸ்ட்ராங் ஏஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சாட் ஜிபிடின்னு. இப்போ வீக் ஏஐ யாராக இருக்கலாம்? நம்ம வீட்டுக்கு இப்போ ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரோபோட்ஸை வச்சு தான் ஓகேங்களா. ரோபோட்ஸை வச்சுனா என்ன ரோபோட்ஸ் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ரோபோட்னா நிலா தான். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ அமேசான்லலாம் இருக்குல்ல சார். ஸோ அமேசானில் இப்போ நம்ம நார்மலாக ஒன்று வாங்குறோம், அலெக்ஸாலாம் இருக்கு இல்லையா, அலெக்ஸா. ஸோ அந்த மாதிரி அலெக்ஸா இருக்கு இல்லையா, அது அதே மாதிரி இப்போ கிளீனிங் ரோபோட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணோம்னா நம்ம பர்டிகுலராக கொடுத்துருவோம், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த இடத்துல டர்ட் இருக்கா சென்ஸ் பண்ணும், அங்கே டஸ்ட் இருக்குன்னா நேராக போய் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதோடைய பொசிஷனில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அலெக்ஸா, கிளீனிங் ரோபோட்ஸு, இதெல்லாம் யார் கீழே வருவாங்க அப்படின்னா வீக் ஏஐ கீழே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீக் ஏஐல தான் நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்னா மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் ப்ளஸ் டீப் லேர்னிங் ப்ளஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம டேட்டா சயின்ஸில் படிப்போமே. இந்த இடத்துல பைத்தான் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தானை வச்சு தான் இந்த ஒன்றுத்துக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதாகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி ரோபோட்டை நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கோ ஸ்ட்ரைட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன இதை கொடுக்கறது வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு நம்ம வந்து கொடுக்கறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோபோட்ஸால் பண்ண முடியும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டேட்டா சயின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா சயின்ஸ்னால் யாருக்காவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் டேட்டா சயின்ஸ்?
டேட்டா சயின்ஸ் தான் சொல்லுங்க, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மெஷின் லேர்னிங் மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு அதுக்கு அதுக்கு தேவையான டேட்டாஸ். ஆமா கரெக்ட், அதேதான். இப்போ டேட்டா இன்புட்ஸ் சொல்லவா? ஓகே, அதுக்கான இன்புட்ஸும் நம்ம சொல்லலாம். இப்போ என்னன்னா சார், இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க, யாராவது ஐடியா இருக்குங்களா? ஜஸ்ட் நான் கேட்குறேன், ஐடியா இருந்தால் சொல்லுங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன? ஏதாவது ஐடியா? அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் இப்போது அங்கே வந்து நான் இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஏதாவது வச்சுக்கோமே. இப்போ டிமார்ட் இருக்கு இல்லையா? டிமார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? டிமார்ட் அவங்க அது மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஆமாம். ஸோ டிமார்ட் இல்லைன்னா வந்து சூப்பர் இல்லைன்னா சூப்பர் இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கலாமா எக்ஸாம்பிளா? சரி ஓகே. சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு. ஸோ சரவணா ஸ்டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்குது, அதுக்கப்புறம் டாய்ஸ் இருக்குது, ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து வாங்குறோம். இப்போ காசு கொடுத்து வாங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதில் அவங்க வந்து அதெல்லாம் டைப் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் மாதிரி இருக்கும், எக்ஸலில் தானே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அந்த டேட்டா எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்டோர் ஆகி ஒரு இடத்துல பெரிய டேட்டா செட்டாக இருந்துடும். இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு போய் நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை சார், எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், என்ன ப்ராஃபிட் எனக்கு வந்திருக்கு, என்ன லாஸ் வந்து இருக்கு, சேல் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படி நான் ஒரு விஷயத்தை நான் கேட்கும் போது அப்போ தான் யார் வருவா அப்படின்னா அந்த டேட்டா சயின்ஸ் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நிறைய சேல் போயிருக்கு, உங்களுக்கு இதனால ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, இது வந்து சேல் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு எடுக்கிறது தான் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸோடைய வேலை. இந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவார், அதை அவரு ப்ரிடிக்ட் பண்ணுவார். அதாவது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, போன வருஷத்துல இந்த டைம் மழை வந்திருக்கு, ஸோ அப்போ இந்த டைமும் மழை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரிடிக்ஷன் பேஸ்ட் அதுதானே நம்ம சொல்லுவோம். ஸோ மேகமூட்டமா இருக்கு, கண்டிப்பா மழை வரும் அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லையா, ஃபியூச்சரை நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம்ல. அந்த ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ற வேலை யார் பண்ணுவா அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸை வச்சு டேட்டா சயின்டிஸ்ட் நீங்க இந்த ப்ராடக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அமேசான்ல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச், நான் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய ரிவ்யூவர்ஸ்லாம் நல்ல சூப்பர் இந்த வாட்ச் செம்மையா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அமேசான் என்ன பண்ணுவான்னா அதை இன்னும் அதிகப்படுத்தலாம். அந்த அதுதான் விஷயமே. அப்போ நம்ம அவங்க எதை வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டா அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிச்சு எது அதிகமா போகுது எது கம்மியா போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றாங்க. இதுதான் சார் டேட்டா சயின்ஸ். சிம்பிளா இதுதான் டேட்டா சயின்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு ஓரளவு புரியுது டேட்டா சயின்ஸ் என்னன்னு புரியுது தானே? ஓகே சார். ஸோ இதுதான் இப்போ இந்த இடத்துல மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் லேர்னிங் வந்து ஃபைலை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சரவணா ஸ்டோர்ஸே சொல்லிட்டேன்ல, அதுல வந்து ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, மொத்த அட்டண்டன்ஸ். இப்போ வந்து ஒரு எவ்வளோ எம்ப்ளாயிஸ், ஒரு 100 எம்ப்ளாயிஸ் கிட்ட இருப்பாங்களா, அவங்களோட அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனோட எல்லாமே இருக்கும். அது எல்லாமே டேட்டா தான், எல்லாமே ஒன்று அவங்க சர்வரில் தான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ அவ்வளோ டேட்டாலையும் எனக்கு தேவையானது என்னன்னா, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு இந்த ஃபுட்டில், இந்த ஃபுட் ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு, அப்போ நான் பர்டிகுலராக அந்த ஃபுட்டுக்கு உண்டான லிஸ்ட்டை மட்டும் நான் எடுக்கணும். அது யார் மூலியமா நான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் மூலியமாக தான் பண்ணுவேன். இந்த மிஷின் லேர்னிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சுருப்பாங்க. அதில் வந்து பிரெட் இருக்கலாம், எக்கு, ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ அதை மட்டும் தனியாக பிரித்து அந்த ஃபைலை கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இந்த மிஷின் லேர்னிங் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுது? புரியுதா சார்? அதுதான் சார். இப்போ இந்த மாதிரி பண்றது தான் யாருன்னா மிஷின் லேர்னிங். இப்போ டீப் லேர்னிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சில இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லணும்னா இந்த டீப் லேர்னிங் அவங்க மெயினாக என்னன்னா வீடியோ பேஸ்டு ட்ரைனிங் டேட்டாவை எடுப்பாங்க. இப்போ நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னா ஸ்பீடு இப்போ நான்
நம்ம பைக்கில் வந்து ஸ்பீடாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சென்சார் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சென்சார் கண்டுபிடிச்சிருவோம்ல, அது என்ன சென்சார்? இவங்க இவ்வளோ ஸ்பீடாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க சார். மோஷன் சென்சாரில் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுதான் கம்ப்யூட்டர் விஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு வீடியோ வந்து எடுத்துரும். அது எப்படி எடுக்குது? இப்போ நார்மலாக நான் ஒரு பைக்கை வந்து ஓட்டி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 100க்கு மேலே ஸ்பீட் போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய நம்பரை வந்து அது ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து உடனே மெசேஜ் வரும். இவங்க ஸ்பீட் அதிகமாக போயிருக்காங்க, இவ்வளோ ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். இது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் என்னன்னா, இந்த டீப் லேர்னிங் மூலியமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் விஷன் சொல்லலாம். அது என்னன்னா, ஒரு ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்க பர்டிகுலரா அந்த நம்பர் அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த டீப் லேர்னிங் உடைய வேலை. ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லையா? டேட்டா சயின்ஸ்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு என்ன இருக்கு அப்படின்னு தெரியுதுல்ல? தெரியுது, புரியுது. ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும். வெப் டெவலப்மெண்ட்னா என்னது? வெப் டெவலப்மெண்ட்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி, இப்போ ஒரு அவுட்லுக்ங்கிறது ஒரு மெயில் அனுப்பக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதை பில்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது. அது மாதிரி ஏதோ கூகுளாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகே சார். ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட்ன்ற சென்ஸ்ல வந்து வெப் டிசைன் வரும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டே இப்போ வந்து நம்ம ஹரிசர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஒரு வெப்சைட்டே நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அகாடமி வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது இதில் வந்து வெப் டெவலப்மெண்ட்ன்றது வந்து இதுதான், அதை தான் குறிக்குது. என்னன்னா, ஸோ நீங்கள் நார்மலாக அது வெப் டிசைனில் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், உங்களுக்கு பேக் எண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பேக் எண்டில் நம்ம என்னென்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோடு, பூட் ஸ்டாப்பு, இதெல்லாம் வந்து சர்டன் டூல்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இக்கம் சென்டர் இப்போ வெப் டிசைன் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு ட்ராக். HTML இருக்கும், CSS இருக்கும், ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், பைத்தான் இருக்கும். சில இதில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது தான் வெப் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு வெப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தானுடைய ஹெல்ப்பை நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேஷன் சொல்லவே வேண்டாம். இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க. ஆட்டோமேஷன் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ ஆட்டோமேஷன் இது பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா என்னது? சைபர் செக்யூரிட்டினா சார் அது பேருக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி. எல்லாருமே இன்டராக்ட் பண்ணுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு ஹேக்கிங் சம்பந்தமான சில இது அது மாதிரியா? பேங்க்ல இருந்து பணம் கேட்டு போயிருச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சைபர் செக்யூரிட்டி. ஆமாம் சார். இப்போ பேங்கிங்லாம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து இப்போ பேங்கிங்கோட வெப்சைட்டில் வந்து சம்டைம் வந்து அந்த ஓடிபி நம்பரோ அந்த மாதிரிலாம் இதாகிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ சைபர் செக்யூரிட்டினா நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து கோடிங், அதாவது டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதாவது சைபர் கிரைம்லாம் இருக்குல்ல, அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆன்லைனில் தான் சார் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸு, ஃபிஷிங் வெப்சைட்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து காசெல்லாம் விட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் விடாமல் நம்ம வந்து இருக்கிறதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி, அதில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேமிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக வந்து ஒரு கேமிங் வந்து ஒன்று அவங்களே வந்து டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்ததாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த யூஎக்ஸ் டிசைனோட சேர்த்து இந்த பைத்தானை படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேமிங்க்கு அவங்க ஒரு புது கேமே அவங்களால வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த கேமிங்காக நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஃபங்க்ஷன், மாடியூல்ஸு, கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மள ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, பைத்தானுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டு, டியூப்பிள், அப்புறம் வந்து செட்டு, டிக்ஷனரி, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஆன்லைனில் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் இன்டர்பிரட்டர் வச்சு நான் என்ன பண்ணேன், ஆன்லைன் கம்பைலர் வச்சு நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணேன். இதுவே நம்ம ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு பைத்தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஒரு
ஃபைலை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபைல் நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் ஃபைல் கொடுக்கும்போது அந்த பேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எரர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ட்ரை எக்ஸப்ட் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் பண்ணுறோம், யூடியூப்ல கூட நம்ம பைத்தான் தான் சார் யூஸ் பண்ணுறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோலாம் இருக்குது இல்லையா, நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது யார் மூலியமாக பண்ணுறாங்கன்னா அந்த பைத்தான் தான் சார். ஸோ அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை நம்ம பாட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா, ஸ்பாட்டிஃபை அதுலேயும் 80% உங்களுக்கு வந்து பேக்எண்டில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸும் வந்து பைத்தானுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக தெரியுமா மெயினாக இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? எது வந்து அதாவது இப்போது ஒரு வெப் சீரிஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுவோ நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாவும் இது இப்போ நம்ம இதை வந்து ட்ரெண்டிங்காக கொடுத்தா இன்னும் நல்லா நிறைய நம்மளுக்கு வந்து வியூஸ் வரும் அப்படின்றதுக்காகவும் இந்த பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டாவில், அப்புறம் பின்ட்ரெஸ்ட்டில், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ஊபரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம டிராஃபிக் நேவிகேஷன் ரூட்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து மெயினாக பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் டிரைவன் மிஷின் லேர்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் சார். ஸோ இப்போ எனி டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இந்த டேட்டா சயின்ஸ் பத்தி கொஞ்சம் நம்ம உள்ள போவோமா? இல்லனா பிஃபோர் ஸ்டார்ட் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் எல்லார்கிட்டயுமே. எஸ் சார். இப்போ இப்போ என்னுடைய இது வந்துட்டு சி கரெக்டுங்களா? நான் நிறைய பேருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், சி ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். பட் இப்போ எதுக்காக பைத்தான் படிக்கணுன்ற ரீசன் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஏஐ சொன்னாங்க, சைபர் செக்யூரிட்டி சொன்னாங்க, அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட் சொன்னாங்க. எதுக்காக நம்ம சிஏ விட்டு பைத்தான் படிக்கணும் இப்போ? எனி ஐடியா? சார் அப்கிரேடிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்காக. ஓகே, அப்கிரேடிங் ஒரு பாயிண்ட். சில வந்து நிறைய இது இருக்கு, கோடிங்ஸ் இருக்கு. பாத்தீங்க இப்போ நம்ம அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடுக்குள்ளேயே நம்ம இதை வந்து பண்ணலாம். ஆனால் அதில் வந்து சில வந்து டபுள் கோடிங்குள்ள மட்டும் முடியும். அதே போல் ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்குன்னு தனியாக இருக்குது சில, அப்புறம் கேர்னு தனியாக இருக்குங்களா? ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டாக ஸ்ட்ரிங்லேயே எல்லாமே பண்ணி விட்டுறலாம். ஸோ விஜயகுமார் சார் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏஐ இந்த மிஷின் லேர்னிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம சி ப்ரோக்ராம்லேயே பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள், கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு இமேஜ் எடுத்துட்டு அது அப்படியே நம்மளால இமேஜ் ப்ராசஸிங் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா, நம்ம மேத்தமேட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்மளால சி லாங்குவேஜ்ல நம்மளால செய்ய முடியும். இட் இஸ் பாசிபிள். பட் ஸ்டில் நம்ம ஏன் பைத்தான் படிக்கிறோம்னா அது ரொம்ப மாடியூலரைஸ்டாக இருக்கும். ஃபார்முலாஸ் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை ஏபிஐ மாதிரி அதை ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் நம்ம ரிசர்ச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர்த்து லாஜிக்கில் டைம் ஸ்பெண்ட் தேவையில்லை. இதை சியில் உட்காந்து நீங்கள் கோடிங் பண்ணிட்டு இருந்தீங்க, லாஜிக்கில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நானும் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பைத்தானில் 2 years. ஸோ நானும் இதை ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா பைத்தான் வந்துட்டு உட்காந்து மேத்தமேட்டிக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணவே மாட்டோம். நம்ம அதில் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணுவோம் நம்ம. ஸோ ரிசர்ச் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான் மேம் இப்போ சொல்லித்தர டேட்டா சயின்ஸுங்கிறது. டேட்டா சயின்ஸுன்ற விஷயத்த நம்ம சி லாங்குவேஜ் பண்ணிட்டு போயிடலாம். பட் பைத்தானில் பண்ணுறப்போ வி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசர்ச் பார்ட். லைக் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிறாங்க மேம். ஸோ அதில் எப்படி டெய்லி ஆக்டிவ் எல்லாமே வச்சு டேட்டா சயின்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது எல்லாமே இஸ் கம் அட் பைத்தான். ஸோ ஐ மீன் ப்ரோக்ராம் லாஜிக் தான், பட் பைத்தான் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அந்த விஷயத்த நம்மன்றது தான் நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேங்க. ஏன்னா எதுக்காக பைத்தான் படிக்கிறோன்றது ஐடியா இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் பைத்தான் படிக்கிறோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ you're only focused on research part instead of focusing on logical thinking. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ சின்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும், கோடிங் பண்ணிடலாம். ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசர்ச், ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசல்ட், தட்ஸ் இட். இதுதான் பைத்தானுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக
அவங்க சொல்றத கேட்டா இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எஸ் ஜூலினா, go ahead. எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ டேட்டா சயின்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம். மீன்வேல் யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் வித் டேட்டா சயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் மெயினாக வந்து இங்கே எல்லாருக்குமே இது ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? தெரியுது. ஸ்க்ரீன் எஸ் விசிபிள். சார். ஓகே சார். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் இங்கே தான் சார் நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு டேட்டா சயின்ஸ்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராம் மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா அனலைஸ் பண்ணுது, விஷுவலைஸ் பண்ணுது, ப்ரிடிக்ட் பண்ணுது, இன்சைட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனிக்குள்ளே இருக்க டேட்டாஸ், எம்ப்ளாயி டேட்டாஸ்லேருந்து அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அந்த 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 பர்டிகுலர் அவங்களுக்கு என்ன இது ஒர்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பைத்தானில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை வந்து என்ன பண்ணணும்னா இடிஏ மெத்தட் சொல்லுவாங்க சார். அதாவது எக்ஸ்ப்ளரேஷன் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் டேட்டா சயின்ஸில் மெயினான ஒரு டாபிக் இந்த இடிஏ. இதில் தான் கால்குலேஷன்ஸ்லாம் நடக்கும். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த பேர் கேட்டுற மாதிரியே எக்ஸ்ப்ளோரேஷன் டேட்டா அனாலிசிஸ்னால் நம்ம டேட்டா அனாலிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதாவது ஃபுல் இதுலேருந்து எடுத்து பர்டிகுலராக எது தேவையோ அதை எடுக்கும். ஸோ இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது மீன், வேரியன்ஸ் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. 10th 12th படிச்சிருப்பீங்க. மீன், வேரியன்ஸு, கோரிலேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இடிஏ மெத்தட்குள்ளே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு இருக்கும். டேட்டா விஷுவலைசேஷன் இஸ் நத்திங் பட் கிராஃப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஃப் பேர் ஹிஸ்டோகிராம் கிராஃப், இது பார் கிராஃப். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறதுக்காக நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர், எத்தனை கவுண்ட், இத்தனை ஏஜ், இங்கே நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னா இத்தனை பேர் ஏஜில் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30லேருந்து 40க்குள்ளே இருக்கிற பீப்புள் வந்து இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள் வந்து எனக்கு டோட்டலி வந்து 160 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏஜ் வைஸாக பிரிக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சேலரிஸ் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது பார் சார்ட்டில் இத்தனை பேர் இவ்வளோ வாங்குறாங்க, 20K வாங்குறாங்க, சில பேர் 60K வாங்குறாங்க, 80K வாங்குறாங்க. அப்போது கரெக்டாக அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஸ்கேட்டர் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேட்டர் பிளாட்னா ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்பாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் சேலரி. எனக்கு மேலே வந்து ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜும் அதோடைய சேலரியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் சேலரி இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்கேட்டர் பிளாட்டு. ஸோ இந்த இடத்துல அதாவது புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நிறைய இருக்குது, அப்போனா இங்கே தான் அதிகமாக இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். மாதிரி ஒவ்வொரு கிராஃப்ஸ், நிறைய கிராஃப் பை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லைன் சார்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பாக்ஸ் பிளாட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் இப்போ எதுக்காக நம்ம நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எதுக்காக நம்ம கிராஃபுக்கு போகணும்னு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். கிராஃப் அதாவது விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக எதுக்காக நம்ம வந்து டேட்டா சயின்ஸில்
எதுக்காக நம்ம கிராஃப்க்கு போகிறோம், கிராஃப் வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக எதுக்கு போகிறோம்? ரெண்டு ரெண்டு விதமான வேரியபிள்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? வேற யாராவது ஆன்சர் ஜஸ்ட் சொல்றீங்களா? டேட்டா அதாவது இப்போ நம்ம கிராஃப் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக போகிறோன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த கம்பெனியில் நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எனக்கு இந்த வருஷம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் இவ்வளோ % ப்ராஃபிட் வந்திருக்கு, இதனால தான் என்னுடைய கம்பெனி வந்து டவுன் ஆயிருக்கு, இல்லை இதனால தான் என் கம்பெனி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வந்து பேசணும்னா யாருக்கும் புரியாது இல்லையா. இப்போ வந்து நான் நார்மலாக ஒரு வேர்டிங்ஸாக எடுத்து நான் பேசும்போது உங்கள் யாருக்குமே வந்து அது ஒரு கவனிக்கணும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதே நான் கிராஃபில் உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி நான் சொன்னேன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து போயிருக்காங்களா, நம்ம கடையை விட்டு நம்ம கம்பெனி விட்டு வெளியே போயிருக்காங்களா, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, இவ்வளோ சேலரி வந்து நம்ம ஏற்றி கொடுக்குறோமா, இல்லைனா இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்திருக்கா, எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம பார்க்க முடியும் இந்த கிராஃபில். அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த டேட்டா விஷுவலைசேஷன் போகிறதே. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா கடைசியாக ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி இவ்வளோ இதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், நான் இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஏதோ ஒரு அல்காரிதம் நான் ஒன்று ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், புது அல்காரிதம் நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த அல்காரிதம் பழைய அல்காரிதம் விட ஏன் அல்காரிதம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் எப்படி காட்டுவேன் மற்றவங்களுக்கு. ஸோ அதை நான் எப்படி காட்ட முடியும் என்னால் அப்படின்னா அந்த கிராஃப் வச்சு என்னால் காட்ட முடியும். இந்த வாட்டி பழைய அல்காரிதம் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு, அக்யூரசி எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, ஆனால் என்னுடைய அல்காரிதம் எனக்கு இவ்வளோ அக்யூரசி கொடுத்துருக்கு, இவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எப்படி நான் ஈஸியாக நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்போது நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸில் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா அது மெயினாக வந்து நம்மளை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறதுக்காக, தெரியாத ஒருத்தங்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்காக. ஸோ அதனால இப்போ எல்லாருக்குமே ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபுல் இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்கோம், அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் போதா லாஸுக்கெல்லாம் போதான்னு ஒரு சிம்பிள் ஒரு கிராஃபை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டேட்டா விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் வந்து டேட்டா ப்ராசஸிங். ஸோ டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து ப்ராசஸிங் யூஸ் பண்ணுவேன். ப்ராசஸிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த டேட்டாஸை வச்சு என்னென்ன பண்ணும் அப்படின்றது இங்கே ப்ராசஸ் பண்ணி தான் அங்கே விஷுவலைஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ். என்ன அனலைஸ் பண்ணுவேன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். அந்த எடுத்துக்கிறது யார் மூலியமாக நம்ம எடுப்போம்னா மிஷின் லேர்னிங் டெக்னிக் மூலியமாக தான் நம்ம எடுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரிஸ். இந்த டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டா சயின்ஸை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து உள்ளே வருவீங்க. என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இப்போ நார்மலாக லைப்ரரினா என்னங்க சார்? லைப்ரரினா இப்போ லைப்ரரிஸ்லாம் நம்ம எதெல்லாம் நம்ம லைப்ரரி எனக்கு தெரிஞ்சு புக்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரலா தான் சார் நான் சொல்றேன். ஓகே லைப்ரரிஸ்னா நம்ம ஒரு டோட்டல் ஒரு புக்ஸ் இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ள போனா எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இல்லையா அந்த புக் அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் இந்த டேட்டா சயின்ஸ்ல ஒரு லைப்ரரி இருக்கு. இப்போ நான் லைப்ரரிக்குள்ளேயே ஸ்டோரி புக்ஸுக்குன்னு எனக்கு தனியா ஒரு ரேக் இருக்கும். அடுத்தது இப்போ சயின்ஸ் பத்தி படிக்கணும்னா தனியா எனக்கு ஒரு ரேக் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னுடைய சப்ஜெக்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தமிழை பற்றி நான் படிக்க போகிறேன்னா தமிழுக்கு உண்டான ஒரு தனி ரேக் இருக்கும். இங்கிலீஷ் பற்றி நான் படிக்க போகிறேன்னா இங்கிலீஷ்க்கு ஒரு ரேக், அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ லைப்ரரிஸ் இன் டேட்டா சயின்ஸ்லேயும் நம்மளுக்கு தனித்தனி ஒரு விஷயம் ஒன்றுத்துக்கு இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா இந்த நம்பை இருக்காங்கல்ல, இந்த நம்பை இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு நம்பை, அது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது மேத்தமெட்டிக்கல் இருக்குல்ல, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக குயிக்காக நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த நம்பைன்ற லைப்ரரியை நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்டாஸ் யூஸ் பண்ணுவேன். பேண்டாஸ் எதுக்குன்னா ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக மெயினாக. அதை வந்து மேனிப்புலேட் இன் சென்ஸ்னா மாற்றுறது. மேனிப்புலேட்னா நம்ம அதானே சொல்லுவோம், மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மாற்றுறது, ஒரு டேட்டாவை வந்து மாற்றுறது தான் நம்ம மேனிப்புலேட்னு சொல்லுவோம். ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டாவை சிம்பிளாக சொல்லணும்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேண்டாஸ், அந்த பேண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த பேண்டாஸ் லைப்ரரினா ஒரு டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மேட்ப்ளாட்லைப் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சார்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் யாருன்னா அந்த விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மேட்ப்ளாட்லைப்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சிபான் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷுவலைசேஷன். மேட்ப்ளாட்லைபும் சிபான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஓவராலாக நான் வந்து என்ன டேட்டா சயின்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான், இன்டெப்த்தாக கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஓவராலாக உங்களுக்கு காட்டுறதுக்காக. மேட்ப்ளாட்லைப், சிபான் இவங்க ரெண்டு பேருமே விஷுவலைசேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டேட்டாவை வந்து பார்க்கறதுக்காக, அதாவது கிராஃப் வச்சு நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சைக்கிட் லேர்ன் அது ஒன்றும், அதுக்கப்புறம் சைபைன்னு ஒன்று இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. அது வந்து எம்எல் டெக்னிக், மிஷின் லேர்னிங் டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சைக்கிட் லேர்னும் சைபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துன்னா மிஷின் லேர்னிங் டெக்னிக்கு அந்த லைப்ரரி, பர்டிகுலர் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் கம்ப்யூட்டிங்க்கு நான் இப்போ ஒரு டேட்டாஸை நான் கொடுக்குறேன், அந்த டேட்டாஸ் வந்து எனக்கு டக்குன்னு வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷனுக்காக தான் நான் நம்ம ஜூபிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலியமா இதெல்லாம் லைப்ரரிஸ் நம்ம எப்படி வந்து ஒரு தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி புக்ஸ்க்கு தனியாக ஒரு லைப்ரரி ட்ராக் வச்சுருக்கோம், அந்த மாதிரி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த லைப்ரரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. ஒரு இது எப்படி சிம்பிளாக நம்ம டேட்டா சயின்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் என்ன சென்ஸ் வந்து நம்ம தேவையான டேட்டாஸை மட்டும் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் க்ளீனிங். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் தான் இடிஏ மெத்தடு, உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டும். விஷுவலைஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். மாடல் என்ன சென்ஸ் வந்து தேவையான டேட்டாஸை வச்சு மட்டும் மாடல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்தது இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் கொடுப்போம். அதாவது நம்மளுடைய கம்பெனிஸோ இல்லைன்னா ஒரு இதுவோ ப்ராஜெக்டோ நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நம்ம சேவ் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் சார். எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் சார்? இல்லை மேடம், புரியுது. சார் முடிச்சலாமா சார்? எஸ் மேம். யா கைஸ், ப்ளீஸ் கொஸ்டின்ஸ் கேளுங்க ஏதாவது இருந்ததுன்னா ரிகார்டிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா கைஸ்? வி கன்சிடர்ட் ஆஸ் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஸோ வெரி ஹாப்பி. ஓகே, தென் yes, anything else guys? விஜயகுமார் சார், anything questions? கிளியருங்க எல்லாருக்கும்? விஜயகுமார், தேவா, சாரி யா கிளியரா சார்? எல்லாமே கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? கிளியர் சொல்ல முடியாது, நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்துட்டு ஒன் டேல கத்துக்கிற விஷயம் கிடையாது ஆக்சுவலா. இது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சியை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறது புரிஞ்சுச்சு. ஏன்னா நான் படிக்கிறப்ப சின்னு கேள்வி வந்தாலே நான் அதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவேன். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான கோடிங்கா இருந்தது. ஆனா பைத்தான் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி, அதான் பார்த்துடலாம் அப்படி. நைஸ் நைஸ், சூப்பர் சார், சூப்பர். Yes, nice. So then we'll jump into feedback now.
செஷன் எப்படி இருந்தது? ஜூலி மேம் ரொம்ப நல்லா எடுத்தாங்க. என்ன கேட்டா ஃபீட்பேக் அதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச செஷன் வந்துட்டு அவங்க அந்த கம்பைலருக்கும், இன்டர்பிரெட்டருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் குடுத்தாங்க. அது ஆ. வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கம்பைலர்னா என்ன? இன்டர்பிரெட்டர்னா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட உட்கார வச்சு எரர இமிடியேட்டா பார்க்கறது இன்டர்பிரெட்டர். அதே ஸ்டூடெண்ட்ட கம்ப்ளீட்டா முடிக்க வச்சுட்டு கடைசியா பார்க்கறது கம்பைலர். அது வந்துட்டு ரொம்ப நீட்டா வந்துட்டு எனக்கு புரிஞ்சது. ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலா அந்த எக்ஸாம்பிள். வெரி கிளியர் ஒன். ஸோ செஷன் ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாம, ரொம்ப அழகா எடுத்தீங்க மேம். ரொம்ப நைஸ். சூப்பர் மேம். நைஸ். தட் இஸ் மை தேங்க்யூ ஃபீட்பேக் சார். ஃப்ரம் மை சைட். யா. ப்ளீஸ் அதர்ஸ் கிவ் கண்டிப்பா. ஃபீட்பேக். யா, யா. எனக்கு அந்த அந்த அளவுக்கு இத பத்தி ஒரு இது கிடையாது. ஜெனரலா தான் இப்பதான் நான் அது இந்த உங்களோட இந்த மைக் கண்ட்ரோலர் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரோ வந்து எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. Yes, yes. Thank you, Usman Ali. Yes, others, please சார் give your feedback. Please, others. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? Yeah, fine. Okay, fine. And one announcement from my side. Coming Saturday IoT and AGI க்கான classes ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அதுக்கான போஸ்ட் சாட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அது கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ பெய்டு கிளாஸ் கமிங் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான வீடியோஸ் கூட யூடியூப்ல போட்டிருக்கேன், வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதையுமே குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் அதே மாதிரி டெமோ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் நம்மக்கிட்ட இருக்கு. அதுவுமே நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் என்னென்ன இருக்கு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் எல்லாருமே அதில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எல்லாருமே. ஸோ ஒரு ஐடியா எல்லாருக்கும் கிடைக்கும் அதை பற்றினது. ஸோ அப்போதான் அடுத்த செஷன் கரெக்டாக நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அப்டேட்ஸ் நீங்கள் கூட அப்படியே சிங்காக இருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? தட்ஸ் இட் ஆல் அபவுட் மை செல்ஃப். ஓகே. ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஜூலி மேம், உங்களுடைய ஒரு அப்டேட். உங்களுக்கான ஃபீட்பேக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி, ஸோ அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ, ஒரு தேங்க்யூ, எஃபர்ட் போகிறது. தேங்க்யூ. அதுக்குரிய ஆளுங்களை எடுத்து அது பண்ணி அதுக்கு ஒரு அது பண்ணணும், டைம் ஒதுக்கி. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா அது நிறைய எடுக்கிறது. நிறைய ஏன்னா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹையர் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க டீச் பண்றதுல. சார் அந்த இன்டென்ஷனை சொல்கிறேன். யா. ஓகே. தேங்க்யூ அடி. தேங்க்யூ. எஸ். அண்ட் ஜூலி மேம், உங்களோட ஃபீட்பேக் நீங்க எப்படி எடுத்தீங்க? உங்களுக்கு எனி ஸ்ட்ரகிள் ஃப்ரம் யுவர் சைடு? ஏதாவது மறந்துட்டீங்களா கேட்குறீங்களா? நான் வந்து கிளாஸ் எடுக்க வரும்போது ஐயோ எல்லாரும் வந்து பயங்கரமா கேள்வி கேட்க போறாங்க, நம்ம எப்படி பேச போறோம், ஸோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் சார். லாஸ்ட்ல யாருமே பேசாதது, என்னடா இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம உஸ்மான் அலி சார் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா, விஜயகுமார் சாரும் உஸ்மான் அலி சாரும் பேசுனது கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இன்ட்ராக்டிவா போன இருக்கு. கேள்வி கேட்கறதுக்கு தயாராக நாள் வந்துடுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்து நான் பயந்துட்டே தான் இருந்தேன் ஹரி சார்ட்ட கூட சொல்லும் போது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி எனக்கும் வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க நடுவில் சார். ஸோ ஒரு ஒரு நிமிஷம் நான் பதட்டமாகும் போதும் நீங்கள் நடுவில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஹரி சார். ரொம்ப தேங்க்ஸ். சேம்வே உஸ்மான் அலி சாரும் அழகாக வந்து நிறைய விஷயம் கேட்டிங்க. அதனால என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்றவங்க எல்லாரும் கூட நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பொறுமையாக வந்து என் கிளாஸை தூங்கிட்டீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ரொம்ப எல்லாரும் சைலண்டா கேட்பாங்க மேம், கவலைப்படாதீங்க. சைலண்டா எல்லாரும் கேட்டு லேர்ன் பண்ணுவாங்க கண்டிப்பா. இது லேர்னிங் கம்யூனிட்டி தானே. ஸோ எல்லாருமே ரெக்கார்டிங் வீடியோ இருக்கு. ஸோ தட் யூடியூப்ல எல்லாரும் போய் பார்த்துப்பாங்க. இட்ஸ் நாட் இஷ்யூ அட் ஆல். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ see you in the next class. நாளைக்கு லினக்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் போட்டுருவேன். லினக்ஸ் என்னன்றது நீங்க கத்துக்கலாம்.
அதுக்கு இன்னொரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அது கற்று தரத்துக்கு. ஸோ அவர் அதை டீச் பண்ணுவார். ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ see you tomorrow. லினக்ஸும் பைத்தான் சம்பந்தப்பட்டதானா இல்ல அது 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 லினக்ஸ் same இதுல லினக்ஸ் கேக்குதா? வந்துட்டு ஓஎஸ் ஐ திங்க் அவர் எடுக்க போறது இங்க இருக்காரு நினைக்கிறேன், அருண்குமார். ஐயோ. yes sir, I'm available. ஏற்கனவே அட்டர் பண்ணிருக்கதா? Yes, யா sir. யா இங்கதான் அவருமே இது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. யா யா ஸோ லினக்ஸும் மேபி நீங்க பைத்தான் ஓகேன்றது. யா யா லினக்ஸ் ஒரு ஓஎஸ், அதுல நீங்க பைத்தான் கூட எழுதலாம், விண்டோஸ் மாதிரி கைண்ட் ஆஃப். அதை பத்தி டீட்டெயில்டா நாளைக்கு சொல்லுவாரு. இட்ஸ் சர்ப்ரைஸ் டாபிக், ஸோ நீங்க அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி நாளைக்கு வச்சுக்கிட்டு வர. யா யா கண்டிப்பா Yes sir, கண்டிப்பா. you're always welcome. சரி சரி Okay. யா யா ஷோர் சார், ஷோர். சரி see you சார். tomorrow சார். யா பார்க்கலாம். பை. Yeah, fine Okay, sir, fine. see you all. Bye bye. யா Thank you. தேங்க்யூ மேம். சார் பாய் பாய். தேங்க்யூ.